ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து எக்ஸல்ல VLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து எக்ஸல்ல VLOOKUP யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எக்ஸல்ல VLOOKUP ஃபங்க்ஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு VLOOKUP மட்டும் தெரியாது, மற்றபடி எக்ஸல் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் எக்ஸலில் VLOOKUP ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் சம் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இல்லைன்னா டிவைட் பண்ணுறது, இது போக நிறைய எக்ஸலில் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது VLOOKUP தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் லைவாக காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து VLOOKUP எப்படி போடுறோம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான். ஸோ பேசிக்காக நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து கரண்ட்டாக விண்டோஸ் 10 OS யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வியூ. ஸோ எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த டைப் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியில் கீழே போயிட்டு நீங்கள் EXCL டைப் பண்ணாலே உங்களுக்கு மேலே லிஸ்ட் அவுட் ஆகும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸல் 2013 இந்த வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எந்த வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு மேலே காமிக்கும். இன்னொரு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோஸ் கீயில் போயிட்டு இந்த விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணீங்க வைங்களேன், அப்படி இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எக்ஸல் அப்படின்னு மேனுவலாக டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே எக்ஸல் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இது 2013 வெர்ஷன்னால உங்களுக்கு பேசிக்காக அந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் காமிக்கும். இதுக்கு கம்மியான வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அட்லீஸ்ட் இந்த சீட் ஓப்பன் பண்ணுற மாதிரி டைரெக்டாக கூட ஓப்பன் ஆகும். ஸோ 2013 உள்ளது இப்படி இருக்குது. இதில் வந்து நம்ம எப்போவுமே இந்த டெம்ப்ளேட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்கு நான் எப்போவுமே பிளாங்க் ஒர்க் புக் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி இதிலே டைரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது போக போக நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க. அப்புறமா நீங்கள் இதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு VLOOKUP ஜஸ்ட் சொல்லி கொடுக்குறதுனால நான் அந்த பிளாங்க் ஒர்க் புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை டபிள் பண்ணிங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே எக்ஸல்ல இது எல்லாமே செல் சொல்லுவோம். என்ன போகுது இல்லையா, இதில் நீங்கள் ரைட் ஆரோ மூவ் பண்ணியும் பார்த்துக்கலாம், டவுன் ஆரோ பண்ணாங்க கீழே வரும். இதுதான் நம்ம வந்து செல்ஸ் சொல்லுவோம். இந்த செல்ஸில் நம்ம மோஸ்ட்லி எக்ஸல் வந்து நிறைய கேல்குலேஷனுக்கு யூஸ் ஆகும், நம்ம டேட்டா என்ட்ரி போடுறதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி நிறையா யூஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணால் இந்த சீட் 1 ஆட்டோமேட்டிக்காகவே இது கிரியேட் ஆயிரும். கீழே பார்த்தீங்களா, சீட் 1 கிரியேட் ஆயிரும். இதேமாதிரி நம்ம எத்தனை சீட்னாலும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணோம்னா இன்னொரு ஷீட் கூட பக்கத்தில் ஓப்பன் ஆகும். ஓகேவா, நான் கிளிக் பண்ணுறேன் சீட் 2, அதுமாரி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா சீட் 3 அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டா என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா 1 2 3 ஹைலைட் ஆகுதுல்ல, இதெல்லாம் ரோஸ்ன்னு சொல்லுவோம், இது காலம்ஸ். ABCD அப்படிங்கிறது வந்து காலம்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸல் எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா என்ட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து புக் 1 காமிக்கும். இந்த எக்ஸல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் அசைன் பண்ணிக்கும். நம்ம இதை சேவ் பண்ணி எந்த நேம்லனாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணேன். இது வந்து சேவஸ் கொடுத்து நான் எங்கே போட்டேன்னா சும்மா டெஸ்க்டாப்பில் போட்டு வைக்கிறேன். இதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு D டிரைவ் இல்லைனா E டிரைவ்னு உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட்டிஷன் பண்ணி டிரைவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட பேஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோல்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். அதனால் நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டெஸ்ட் எக்ஸல் ஃபைல்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகேவா, டெஸ்ட் எக்ஸல் ஃபைல் VLOOKUP அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் மட்டும் டைப் பண்ணி சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த நேமில் வந்துடும். டாப் சைடு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் எக்ஸல் ஃபைல் VLOOKUPனு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த டாப் சைடு நம்ம எங்கேனாலும் டைப் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் நான் வந்து டைப் பண்ணி வைக்க போகிறேன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஸ்டூடெண்டோட ஐடி
ஸ்டூடெண்ட் ஐடி நான் டைப் பண்ணுறேன். நான் இங்கே டைப் பண்ணி என்டர் கொடுக்கும்போது இந்த செல் மேலே கிளிக் பண்ணும்போது இந்த இருக்குல்ல இதுதான் ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. மேலே வந்து இதுவே தெரியும். ஓகேவா? இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடின்னு தெரியும். இப்போ இது கொஞ்சம் சுருங்கி இருக்குது இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணோம்னா இந்த மவுஸை வந்து இந்த ஏ கிட்ட கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது கிட்ட வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் கிளிக் வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது இந்த பொசிஷன் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்ட்ரிங் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் ரைட் சைடில் மூவ் பண்ணோம்னா அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே மூவ் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபார்மேட்டிங் பற்றிலாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீலக்கை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டார்ட் வித் 101ன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா போடுறேன் நம்ம டெஸ்ட் பர்பஸ்க்காக. இப்போ 101 இருக்கு. ஓகேவா? நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால் ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும். ஸ்டூடெண்ட் நேம்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். நேம் என்ன கொடுக்கலாம், மணிகண்டன். ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் போட்டுக்கலாம். லொக்கேஷன் என்ன லொக்கேஷன், சென்னை அப்படின்னு போட்டுக்கலாம். சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியா, அண்ணா நகர் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ இது போட்டிருக்கோம். ஸோ உங்களோட கிரேடு என்ன, கிரேடுன்னு போட்டுக்கலாம். கிரேடு சும்மா ஒரு ஏ கிரேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன். அதேமாரி நான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ 102 நம்பரில் என்ன பேர் இருக்கலாம், சங்கர்னு ஒன்று இருக்கு வைங்களேன். சங்கர் என்ன லொக்கேஷன், போரூர். சென்னையில் போரூர்னு ஒரு லொக்கேஷன். பி கிரேட், ஏபிசி அப்படிங்கிற ஏதாவது கிரேட் இருக்குங்களா. அதேமாரி இப்போ 103ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. இதுக்கு மகேஷ். ஒரு ஏ கிரேட் 14. இப்போ காவ்யா, காவ்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் இருக்கு வைங்களேன். அதாவது ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று போட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட் நேம் போட்டிருக்கேன், லொக்கேஷன் போட்டிருக்கேன், அவங்களோட கிரேடு இப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு 3, 2, 5 ரெக்கார்டு தான் நான் போட்டிருக்கேன். ரோ 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு 5 ரெக்கார்டு தான் இருக்கு. ஓகே, அப்படி சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 ரெக்கார்டு இருக்கு. இதே மாதிரி ஸோ நம்ம இந்த 5 ரெக்கார்டு இருக்கனால நம்மளை ஈஸியாக நம்மளால பார்க்க முடியுது. 101 ரெக்கார்டு வந்து மணிகண்டன், அவங்க வந்து லொக்கேஷன் வந்து அண்ணா நகர் தான், ஒரு வந்து ஏ கிரேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. ஆனால் இது எது ஒரு 1000மோ 2000மோ ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு 1 பை 1 ரீட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய ரெக்கார்ட் இருக்க டைமில் சில டேட்டா நமக்கு வேணும் அப்படிங்கிற டைமில் எப்படி நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி அதர் ஃபார்முலாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸலில் ஈஸியாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 4 ரெக்கார்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் பாயிண்ட்டுக்கே வரேன், எக்ஸல் பற்றி சொல்கிறதுனால, எக்ஸல் VLOOKUP பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், லொக்கேஷன், கிரேட் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு டேபிள் இருக்கு வைங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், லொக்கேஷன், கிரேட் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு டேபிளில் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. இது ஒரு டேபிள் வைக்கிறேன், தனியாக ஒரு டேபிள். இதில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி எப்படி பண்ணுறேன், கண்ட்ரோல் C கொடுத்து இதில் கண்ட்ரோல் V கொடுத்துறேன். அப்படி இது வரைக்கும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. ஆனால் இதில் இல்லாத ஸ்டூடெண்ட் ஐடி ஆனால் காமனாக தான் இருக்கும். ஒரு ஐடி, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் வேணால் சேமாக இருக்கலாம், சேம் நேமில் உள்ள ஒரே நேம் இருக்கலாம், பட் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரே கிளாஸில் எக்ஸாம்பிள் மணிகண்டன் 2 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தனியான ஐடி இதாக இருக்கும், ஐடி நம்பர் வந்து தனியாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே வேறு வேறு ஸ்டூடெண்ட் தான்.
நேம் சேமாக இருக்கலாம். பட் நம்ம வந்து இது வந்து யூனிக்காக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, எம்ப்ளாயிக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அது யூனிக்காக தான் இருக்கும். ஒரே ஐடி வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது. ஏன்னா அப்போ தான் அவங்க டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ண முடியும் ஏதாவது ரெக்கார்ட் மேப் பண்ணுறதுக்கு. ஸோ VLOOKUP பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யூனிக்காக இருக்க ஒரு 2 காலம் சேமாக இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் இதே ரெக்கார்டு வச்சு சொல்கிறேன் இப்போ இதை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இவனும் கிண்டிலேருந்து தான் வரணும் வைங்களேன். கிண்டி கிரேடு பி. ஓகேவா? ஸோ இது வந்து யூனிக்காகவே இருக்கும் எப்போவுமே. இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு டேபிள் இருக்குது. அது வந்து என்ன போட்டுக்கலாம், அதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. இதில் வந்து ரிமார்க்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனோட பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு டேபிளில் வச்சுருக்காங்க வச்சுக்குப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபெயில் 103 வந்து பாஸ் அப்புறம் ஃபெயில் இப்படி இருக்குது. இது ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, கிரேட் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ரிமார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிமார்க்ஸ் வந்து இந்த டேபிளுக்கு வேணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 ரெக்கார்டு இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. 101வது வந்து பாஸு, 102வது உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஃபெயிலுன்னு பார்க்க முடியுது. ஆனால் இதே இது ஒரு 1000மோ 2000மோ இருந்துச்சுன்னா நம்ம குயிக்காக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸா ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும் வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு வரணும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 106 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நான் 106 கொடுத்துருக்கேன். இதுவும் ஃபெயில் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஈஸியாக உங்களை இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக நாங்கள் ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் போட்டுருக்கேன். இப்போ இந்த டேபிளில் ரிமார்க்ஸ் ஏற்கனவே இல்லை. பட் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம டைம் வேஸ்ட். இப்போ 101 நம்ம செக் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் இதில் போய் போடுறது வந்து நமக்கு டைம் வேஸ்ட். இன்னொரு வே கூட இருக்குது. இப்போ அந்த ஃபைன் பண்ணி பண்ணுறது 101 இதை வந்து 101 நம்பர் எங்கே வருதுன்னு ஒன்று பார்த்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இது 5 ரெக்கார்டு ஓகே. 1000, 2000, 3000, 1,00,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த டேட்டாவை எப்படி இங்கே கொண்டு வரதுன்னா, முதல்ல எக்ஸல் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே எல்லாமே ஸ்டார்ட் வித் ஈக்குவல்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்படின்னு இல்லை. இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம ப்ளஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எப்போவுமே நீங்கள் மைண்ட் வச்சுக்க வேண்டியது எக்ஸல் ஃபார்முலா எப்போவுமே ஈக்குவல்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸ் நம்ம வந்து ஈக்குவல்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலாம்னா இப்போ ஈக்குவல் போட்டுவாங்க. இப்போ ஈக்குவலுங்க டைப் பண்ணும்போது இது வந்து ஃபார்முலா பார், இதில் ஈக்குவல்னு தெரியும். ஓகேவா? ஈக்குவல்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு ஈக்குவல்ட்டு போட்டு VLOOKUP VL டைப் பண்ணும் போதே இந்த மாதிரி VLOOKUPனு காமிக்கும். ஓகேவா? நீங்கள் இது 2 ஆப்ஷன். நீங்கள் ஃபுல்லாக VLOOKUPனு டைப் பண்ணலாம். LOOKPன்னு டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த VL போட்டோன்னே லுக்கப்னு காமிக்குதுல, இதில் நீங்கள் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலே இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓப்பன் பிரேசஸ் கொடுத்து வந்துடும். ஓகே, நான் இப்போ டெலீட் பண்ணுறேன் மறுபடியும் உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ VL கொடுத்து நீங்கள் லுக்கப் இப்படி மேனுவலாக டைப் பண்ணி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த ஓப்பன் பிரேசஸ் இப்படியும் போடலாம். இது ஒரு ஆப்ஷன். இது வந்து நீங்கள் ஸ்மாலாக டைப் பண்ணால் கூட VLOOKUPனு வரும். இது ஒரு ஆப்ஷன். இதை டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணால் VLOOKUPனு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து யூனிக்காக இருக்கிறது என்ன? இந்த இதில் யூனிக்காக இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த இதுவும் யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இதுவும் யூனிக்காக இருக்குது. ஸோ ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்துட்டு இதில் வச்சு மவுஸ் கிளிக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மவுஸ் கிளிக் இப்போ பண்ணோன்னா A2ல் செலக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A, காலம் A, இது வந்து ரோ வந்து 2. ஸோ A2ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேலே ஃபார்முலா பார் பார்த்தாலும் தெரியும். A2 கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் A2ன்னு கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், VLOOKUP போட்டு ஓப்பன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கர்சரை இதில் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ A2 வந்துச்சு. இதில் கமா கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து எதில் இருந்துங்க பாருங்கள், லுக்கப் வேல்யூ A கொடுத்துட்டோம். டேபிள் அரே. இப்போ எந்த டேபிளில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்குது.
ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஐடி பண்ணிட்டோம். இதுலேயும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டும் இந்த ரெக்கார்டும் சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த உள்ள ரெக்கார்டு நமக்கு வேணும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ VLOOKUP A2ன்னு பண்ணிட்டோம். இப்போ எந்த ரெக்கார்ட்லேருந்து எந்த ரெக்கார்டு வரைக்கும் நம்ம மேப் பண்ணலாம்? இந்த ரெக்கார்ட்லேருந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ நீங்கள் வந்து கர்சர் இருக்குல்ல, இது கரெக்டாக அந்த எல் இருக்குல்ல, என்ன பாருங்கள், எல் கிட்ட வரும்போது இப்படி இந்த ஒரு ஆரோ, பிளாக் ஆரோ அப்படியே கீழே வரையும் காமிக்கும். கர்சர் நீங்கள் VLOOKUP போட்டு A2 போட்டு கமா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்சர் காமிக்கும். இதில் ஒரு கிளிக் பண்ணோடனே இது ஃபுல்லாகவுமே செலக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், L:Lனா இதுதான் அர்த்தம். இது ஃபுல்லாக சூஸ் ஆகிருக்கு. இப்போ அப்படியே லெஃப்ட் கிளிக் அப்படியே கிளிக் பண்ணி ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. அதாவது நீங்கள் இதுவரைக்கும் செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த 2 ரெக்கார்டு தானே இருக்குது. இது நிறைய டேபிள் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த ரேஞ்ச், இது ஆக்சுவலி காலம் டெக்ஸ் நம்பர். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 2 இடம் தான் தேவை இல்லையா? இந்த ரேட்டாக தான் எடுக்க போகிறோம். அதனால் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது இந்த மேலே காமிக்குது பாருங்கள், அந்த கார்னரில் செலக்ட் ஆகிருக்கு 10,000, அதாவது ஃபுல் ரோ செலக்ட் ஆகிருக்கு. 1,48,576 ஆர் இன்டூ செகண்ட் காலம்னு இருக்கா? ஓகேவா பாருங்கள். இப்போ எத்தனாவது காலம் இது, இந்த முதல்ல இந்த ரேஞ்ச் வரையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணும்போது என்ன பாருங்க, இன்டூ 3Cன்னு காமிக்குது பாருங்க. இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது இந்த கார்னரில் பாருங்க, இப்போ 5Cன்னு இருக்கா? இன்டூ 5Cனா 5வது காலம்னு அர்த்தம். இது 6வது காலம், 7வது காலம்னு அர்த்தம். இந்த கார்னரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு இந்த இதில் என்ன, எத்தனாவது காலம் தேவை? 2வது காலம் தான் தேவை. அப்படியே மூவ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதாவது எல்லேருந்து எம் வரையும் செலக்ட் பண்ணிட்டோம். இதில் நமக்கு 2வது காலமில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் தேவை. ஸோ அப்படியே மவுஸ் கிளிக் பண்ணி வச்சு இது வரையும் செலக்ட் பண்ண உடனே அந்த லெஃப்ட் கிளிக்கை விட்டுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், L to M செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஃபார்முலா பார்த்தா தெரியும். L to M ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு இந்த டேபிள். இதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கமா போட்டுட்டு செகண்ட் காலம் தானே உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை செகண்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் தானே தேவை. ஸோ 2 கமா இங்கே பார்த்தீங்கன்னா கேட்கும் ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ ட்ரூ நீங்கள் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் செலக்ட் ஆகும். ஃபால்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதுதான் அந்த வேல்யூ வரும். ஸோ எப்போவுமே ஃபால்ஸ் போடணும். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் FALS ஃபால்ஸ்னு போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்கலாம். இல்லை அந்த ஃபால்ஸுக்கு பதிலாக 0 நீங்கள் என்டர் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போட்டு காமிக்கிறேன். VLOOKUP of A2 இப்போ பாருங்கள், ஃபார்முலா தெரியுது, ஈக்குவல் VLOOKUP of A2 கமா L:(Mனா எல் காலம் ஃபுல்லாக அண்ட் எம் காலம் ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் எத்தனாவது காலம் வேணும்? 2வது காலம் வேணும். கமா ஃபால்ஸ் போட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வருதா? பாஸ் வந்துடுச்சு. இப்போ மணிகண்டன் வந்து பாஸ் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ சங்கர் 102 ஃபெயிலு, 103 பாஸ், 104 எங்க வந்திருக்கு? பாஸ். 105 இங்கே பாருங்க ஃபெயில், 106 ஃபெயிலு. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து 101 வந்து பாஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? 101 வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 101 வந்து பாஸ் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபார்முலா தான், இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் அப்படியே இங்கே வந்திருக்கு. நான் இப்போ இந்த 101 வந்து ஃபெயில்னு மாற்றுறேன். ஓகேவா? ஃபெயில்னு மாற்றுறேன், என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்து அடுத்த செகண்ட் பாருங்கள், இந்த மணி என்ட்ருங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே மாறிடுச்சு. ஸோ என்ன வேல்யூலாம் நம்ம இங்கே மாற்றுறோமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி உள்ள வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நம்பர் 102 இது இப்போ ஃபெயில்னு இருக்குது. நான் இங்கே வந்து பாஸ்ன்னு மாற்றுறேன், இங்கேயும் பாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். ஓகேவா? இப்போ அதேமாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ரெக்கார்டு 107வது ரெக்கார்டு ஒன்று நான் டைப் பண்ணுறேன். இங்கே நாட் அவைலபிள்னு வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இங்கே ரெக்கார்டு இல்லை, 107ங்கிறது இல்லை, அதனால் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு வேல்யூ நான் இதில் டைப் பண்ணுறேன், ஆனந்த். இதில் நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. நான் இப்போ 107ன்னு டைப் பண்ணுறேன் வைங்களேன், இங்கே 0ன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இதில் வேல்யூ இல்லை. இப்போ நான் இதில் பாஸ்ன்னு போடுறேன்னா
ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் பாஸ்ன்னு. ஸோ இதேமாரி நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு வச்சுட்டோம்னா போட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி கீழே வரைக்கும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னே வருது எரர், ஏன்னா இதில் வேல்யூ இல்லாதனால. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து 108 போடுறேன், இங்கே 108 போட்டோன்னே 0ன்னு காமிக்கும். ஓகேவா? ஃபெயில்னு சும்மா போடுறேன், ஃபெயில்னு வரும். நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே இங்கே வரும். பாஸ்ன்னு போடுறோம், பாஸ்ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம டேட்டா என்ட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம இதில் டேட்டா வந்து ரிமார்க்ஸ் இருக்குது, ஸோ இதில் அப்டேட் பண்ணக்கூடியதெல்லாம் எல்லாமே இதில் அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நான் ஃபால்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அதேமாரி போடுறேன், ஈக்குவல் டு VLOOKUP ஆஃப் A2. A2ன்னு போட்டோன்னே எங்கே செலக்ட் ஆகிடுச்சா? லெஃப்ட் சைடில் பார்த்து செலக்ட் ஆகிடுச்சா? கமா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், கமா இது ரெண்டாவது காலம் தானே. இன்னும் பாருங்கள், நான் காமிக்கிறேன் செலக்ட் ஆகிறது. டெலிட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி கலக்கும் போது இந்த கார்னரில் பாருங்கள் இன்ட்டு 2C இருக்குது, அதாவது செகண்ட் காலம் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரெண்டாவது காலம். ஃபர்ஸ்ட் காலம் ஸ்டூடெண்ட் ஐடி, ரெண்டாவது காலம் வந்து ரிமார்க்ஸ். ஸோ கமா 2 கமா இந்த தடவை 0 போடுவோம், ஃபால்ஸுக்கு பதிலாக 0 போட்டு என்டர் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இதில் எவ்வளோ டேட்டா நீங்கள் ஃபில் பண்ணாலுமே இதில் எவ்வளோ நாள் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து 200 டைப் பண்ணுறேன், இதில் ஃபெயில்னு இதில் வந்து உங்கள் பேரே சும்மா போட்டு வைக்கிறேன், டெஸ்டிங் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நான் வந்து 200ன்னு போடுறேன். ஓகேவா? இது ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. இதில் இந்த பாஸ் வந்து வேல்யூ கிடையாது, ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை Ctrl+C கொடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். நான் பாருங்கள் டெஸ்டிங்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இந்த வேல்யூ தகுந்த மாதிரி இதில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வரும். இதுதான் VLOOKUP போடக்கூடிய ஒரு மெத்தடு. இதே இது அந்த வேல்யூ இல்லைன்னா NAன்னு வந்துச்சு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே NAன்னு வருது. ஏன்? ஐ மீன் இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பார்க்குறது இந்த செல்க்கு மேலே வச்சுட்டு நீங்கள் F2 இங்கேயும் பார்த்துக்கலாம், இல்லை F2 கீ இருக்குல்ல, ஷார்ட்கட் கீ மேலே F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ப்ளூ கலர் டிக் ஆகிருக்கா, A10 அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுனால ப்ளூ கலரில் காமிக்குது. L:M ரெட் கலரில் இருக்கா, ஸோ இது செலக்ட் ஆகிருக்கிறது காமிக்குது. ஸோ F2 கீ ப்ரெஸ் பண்ணி இது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் எஸ்கேப் கீ போட்டிங்கன்னா அது போயிடும் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட், VLOOKUP எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இதேமாரி இன்னொன்று என்ன பார்க்கலான்னா, இப்போ இந்த NAன்னு வந்துச்சு, இந்த NA வராமல் இருக்க என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ NAன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இல்லை இல்லையா? பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லா இல்லை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நமக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, நீங்கள் அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஃப் எரர்னு ஒன்று இருக்குது. இஃப் எரர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இஃப் எரர், இஃப்னு டைப் பண்ணும்போது 2 ஆப்ஷனே காமிக்கும். நீங்கள் 2 ஆப்ஷன் டவுனராக போட்டு கூட செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் மேனுவலாக கூட இஃப் எரர்னு டைப் பண்ணிக்கலாம். இது கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஸ்மால் டைப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி பார்க்குறேன். இஃப் எரர் ஓகேவா போட்டால் வரும். போட்டு டேப் கொடுத்தீங்கன்னா இது எரர் ஈக்குவல் இஃப் எரர் போட்டு அதுக்கப்புறம் VLOOKUP ஆஃப் கொடுங்க. VLOOKUP ஆஃப் கொடுத்துட்டு இந்த இடத்துல A2 செலக்ட் பண்ணுறீங்களா? ஓகேவா? முன்னாடி வந்து இஃப் எரர் இல்லாமல் போட்டோம். இப்போ அந்த NA வராமல் இருக்குது பதில், NA வரக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன வரணும், எனக்கு வந்து வேல்யூ இல்லைன்னா அது பிளாங்காகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பிளாங்காக வர வைக்கலாம், இல்லை அதுக்கு பதிலாக நோ டேட்டா அப்படின்ற மாதிரி வைக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இஃப் எரர் ஆஃப் VLOOKUP ஆஃப் A2 கமா இதுலேருந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணுறோம், கமா செகண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது காலம் இல்லை ஃபால்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு இப்போ இதில் என்ன வேல்யூ வரணும், எரர் இருக்க இடத்துல எரருக்கு பதிலாக என்ன வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போட்டு காமிக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டேன் வைங்களேன். டபுள் கோட்ஸ்னால் இதில் வந்து எந்த வேல்யூமே வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுத்தேன்னா இப்போ வந்து இதில் டேட்டா இருக்குது, எல்லாமே வந்துடுச்சு.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 200 வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் 300ன்னு போடுறேன். இப்போ பாருங்க, இதில் வேல்யூ ஃபார்முலா இருக்கு, ஆனால் டேட்டா எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம 2 கோட்ஸ் போட்டிருக்கேன், இதில் எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த 2 கோட்டுக்கு பதிலாக நான் ஒரு நேம் கூட ஏதோ ஒன்று போடுறேன் வைங்களேன். ஒரு 2 கோட்ஸில் நம்ம டெக்ஸ்ட் கூட டிஸ்பிளே பண்ணிக்கலாம். டெஸ்டிங் பர்பஸ்ன்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்டிங் பர்பஸ்ன்னு வரும், இதில் வேல்யூ இல்லாத டெஸ்டிங் பர்பஸ்ன்னு வரும். இது நம்மளோட விருப்பம் தான், இல்லைன்னா நோ டேட்டா அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். நம்ம விருப்பம் தான். இல்லை எந்த டேட்டாவுமே டிஸ்பிளே பண்ண வேணாம்னா அந்த மாதிரி ஒரு பிளாங்காகி விட்டோம்னா டேட்டாவே வராது. அப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து இன்னொரு மெத்தட். அதே மாதிரி VLOOKUPல என்னன்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் படித்த VLOOKUP வந்து நம்ம வந்து இந்த ரோல எல்லா ரோவுமே செலக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து எல்லா ரோவும் செலக்ட் பண்ண வேணாம். ஏன்னா இங்கே வந்து சம்டைம்ஸ் நீங்கள் இதே மாதிரி நிறைய டேபிள் கீழே கீழே வச்சுருக்கீங்க வைங்களேன். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி போட்டு இங்கே வச்சுருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு டேட்டா காப்பி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி போட்டு தனியாக டேபிள் வச்சுருக்கீங்க. ஸோ இங்கேருந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இது செலக்ட் பண்ணால் இதுவும் கீழேருந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து ஒரு டேபிள் வந்து இங்கே கூட நீங்கள் ஒன்று போட்டிருக்கீங்க, சும்மா ஒரு பர்பஸ்க்கு வைக்கீங்க. உங்களுக்கு இது வந்து இந்த ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் பண்ண வேணாம், எனக்கு செலக்டிவாக இந்த போர்ஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணால் போதும் அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ VLOOKUP என்னொன்று போடுறேன், VLOOKUP ஆஃப், அதே மாதிரி இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு நான் எல்லாமே செலக்ட் பண்ணல, இப்படி வச்சேன்னா எல்லாம் செலக்ட் ஆகும்ல அந்த ஏரோ வச்சு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குல்ல, இதுக்கிட்ட மவுஸ் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னு காமிக்குது இல்லையா, அதுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வரேன். மவுஸ் அப்படியே லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒன்று கீழே கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ ஏரியா தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது L1 இது L, இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. L1லேருந்து M9 வரைக்கும் அப்படி இருக்கும். இது M, இதுதான் 9th ரோ. இங்கே பாருங்கள், இது 9th ரோ, அதனால M9 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். போட்டு இது எத்தனை ரோ, 2வது ரோ, அதே மாதிரி தான் ஃபால்ஸ் போட்டுக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஃபெயில்னு வந்துடுச்சு. இப்போ நான் இதே ஃபார்முலாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ L1 இப்போ F2 கீ ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபார்முலா எங்கே இருக்குன்னு வந்துடும், தெரிஞ்சுன்னு சொன்னேன்னா. ஓகேவா? பாருங்க, இது ஃபுல்லாமே கரெக்டாக மேப் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ 102வது ரோவில் வரேன். இப்போ F2 கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இது பாருங்க, ஒரு ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்துடுச்சு. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பாருங்க, L1 to M9 செலக்ட் ஆயிருக்கு. இப்போ F2 கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் இதே இந்த இது போகும்போது L2 கீழே வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இறங்கிருச்சு. அதேமாரி பாருங்க, இது வந்து L3லேருந்து M11 வரைக்கும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 கீழே போகுது. ஓகேவா? பட் ஸோ இது வந்து கரெக்டான இது கிடையாது. ஏன்னா இது ரேஞ்சே L3 to M11 தான் உங்களுக்கு சூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 101ன்னு பாருங்க, 101 இது வந்து கேப்சர் பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் வந்து 101 போட்டேன்னா நாட் ஆன்சர் வரணும், ஏன்னா நாட் அவைலபிள் வரும். ஏன்? ஏன்னா இந்த 101 வந்து இதில் மேப்பே ஆகலை. ரேஞ்ச் வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? நான் இப்போ கண்ட்ரோல் இசர் கொடுத்து மறுபடியும் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும்னா, இப்போ செலக்டிவாக நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது எப்போவுமே இப்போ F2 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் பண்ண உடனே நான் அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்படியே ஃபார்முலா பாரில் இந்த மவுஸ் லெஃப்ட் வச்சுட்டு இந்த L1 to M9 இருக்குல்ல, இது வரைக்கும் இப்படி சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு F4 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? F4 கீ ப்ரெஸ் பண்ணோன்னு என்ன வருதுன்னா, இந்த டாலர் சிம்பிள் ஒவ்வொரு இதுக்கு இடையில ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ L1க்கு Lக்கு முன்னாடி ஒன்று ஆட் ஆகுது, S1க்கு முன்னாடி ஆட் ஆகுது, M முன்னாடி ஒன்று ஆட் ஆகுது. ஏன்னா இது வந்து கான்ஸ்டண்டாக இந்த இடத்துல வந்து கீழே கீழே போகாமல் பார்த்துக்கும். ஓகேவா? மூவ் ஆகுது. எல்னா எல்னே இருக்கும், எஸ்னா எஸ் இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்டாக அப்படி வச்சுக்கும். ஸோ எப்போவுமே இப்படி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கீழே போகாது. எல்லாமே பாருங்கள் ஒரே ரேஞ்சில் தான் சூஸ் ஆகிருக்கும். அதாவது பாருங்கள், L1 எல்லும் வந்து உங்களுக்கு கீழே கீழே போகாது. ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டண்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். L1 2 3 அப்படின்னு போகாது, நம்ம கான்ஸ்டண்டாக பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்கள்,
இந்த மாதிரி இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு F4 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்பர் 200க்கு ஏன் NA வந்திருக்கு? இங்கே ரேஞ்சே செலக்ட் ஆகலை, அதனால உங்களுக்கு நாட் அவைலபிள் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்குல்ல, நான் இப்போ F2 கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஃபார்முலா வந்திருக்கு. இப்போ இந்த கார்னரில் அப்படியே இந்த லெட்டாக இருக்குல்ல, இந்த கார்னரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ 2 பக்கம் கிராஸ் ஆரோ வரும். இதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி இது வரைக்கும் கூட நீங்கள் ரேஞ்சை மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா 200 கிட்ட வேல்யூ டெஸ்டிங் வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுவே ஃபார்முலா வேல்யூ நீங்கள் மேலே இருந்து கூட மாற்றிக்கலாம். என்ன இருக்குல்ல, M9 அப்படின்ட்டுருக்கு, நீங்கள் M10 N15 வரைக்கும் வேணும் அப்படின்னு கூட நீங்கள் இதில் கூட மேலெலாம் நீங்கள் மாற்றிக்கலாம், மாற்றி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக வீலுக்கப் எப்படி போடுறதுன்னு உள்ள மெத்தடு. இதேமாரி வேற ஒரு ஷீட்டில் இதேமாரி டேட்டா இருக்குன்னா கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த டேட்டாவை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நான் C2ல் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதேமாரி நான் வீலுக்கப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஈக்குவல் டு வீலுக்கப் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 இதை கமா போட்டுவாங்க. அப்புறம் டைரெக்டாக C2வை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த A கிட்ட அப்படியே கொண்டு வாங்க, B வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கமா 2 கமா ஃபால்ஸ், என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்னென்ன வேல்யூ வேணுமோ அந்த சீட்டில் போட்டு இதேமாரி வீலுக்கு போட்டுக்கலாம். இதேமாரி வேறு எக்ஸல் சீட்டில் இருந்தால் கூட, இதேமாரி இன்னொரு எக்ஸல் சீட்டில் உங்களுக்கு டேட்டா இருந்தால் கூட அந்த சீட்டில் உள்ள டேட்டா கூட நீங்கள் அங்கே இதே ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஸோ இது பெட்டராக வேணும்னா கூட நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். மற்றபடி எக்ஸல் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.